ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுட் சார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, இந்த எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கான ஃபுட் சார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு ஃபுட் சார்ட்லாம் எனக்கு தெரியாதா, ஃபுட்டுலாம் எனக்கு தெரியாதா அப்படின்னா, நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்லாம் இருக்காங்க. ஸோ அவசரமாக எழுந்திரிச்சு என்னால் இந்த மாதிரி குழம்பு வைக்க முடியல, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஃபுட் சார்ட். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியான மெனுஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ என்ன ரெசிபிஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மண்டே அப்படின்னும் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது ரெடி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ், மெயினாக ஸ்நாக்ஸ் தான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது இல்லையா. எல்லாமே நம்ம கடையில் வந்து பிஸ்கெட்டு சிப்ஸ்ன்னு வாங்கி கொடுத்துறோம். அந்த மாதிரி கொடுக்காம வீட்லேயும் நம்ம செய்யாமல் எப்படி ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் ஸ்நாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லஞ்சும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே லஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேலை தான், 10 நிமிஷம் கூட எடுக்காது, அந்தளவுக்கு அந்த வேலை தான் கொடுத்துருப்பேன் லஞ்ச் கூட. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் டே கேரில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். டே கேர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock 5:30க்கு மேலே என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த லிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் காமிக்கிறேன், ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஃபுட் சார்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 years கிட்டுக்கு நான் போட்டிருக்கேன். 4 to 6 years அப்படின்றது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இந்த கேஜி படிப்பாங்க இல்லையா, இந்த கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சைல்டு வரைக்குமே கொடுக்கலாம். இந்த மெனுவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபீஸ் தான் இருக்கும். இதில் ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் நான் இதில் பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானதுமே கூட குழந்தைங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வீக் டேஸ் போட்டிருக்கேன், அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம வந்து நான்வெஜ்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு பராத்தா, சப்பாத்தி, பூரி போட்டிருக்கேன். சோஷிமா தள்ளிக்கோ. ஆலு பராத்தா, சப்பாத்தி, பூரி நான் போட்டிருக்கேன் மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதை ஏன் நான் மண்டேவே போட்டிருக்கேன் அப்படின்னா, சண்டே வந்து நம்ம வீட்டில் இருப்போம் இல்லையா, வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சு நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம மண்டே எழுந்திரிச்சு இந்த ஆலு பராத்தா, சப்பாத்தியில் நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே காலைல நம்ம ரிலாக்ஸாக பண்ணலாம். இதை வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டேல நான் போட்டிருந்தேன் அப்படின்னா மண்டே வந்து நம்ம ஒர்க் போயிட்டு வருவோம், வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு திருப்பி டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிடும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் சரி நம்ம வாஷ் பண்ண மாட்டோம், சரி நம்ம காலையில் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயர்டாக இருப்போம் இல்லையா. அதனால தான் இந்த ஆலு பராத்தா, சப்பாத்திலாம் நான் அதில் போடலை. அதனால தான் இதை வந்து நான் மண்டே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லேயே நான் போட்டிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வெஜிடபிள் பாஸ்தா போட்டிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி பாஸ்தா பண்ணி கொடுங்க. இந்த பாஸ்தாவில் வந்து நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா இட்லி ஆர் தோசை கொடுத்துருக்கேன். இட்லி தோசை இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து நார்மலாக கொடுக்கறதுனால நார்மலாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த தோசை மாவு, இந்த இட்லி மாவு பேட்டர் இருக்குது இல்லையா, இதில் வந்து பீட்ரூட்டு இல்லைனா கேரட்டு இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸை வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸை எடுத்து இந்த மாவில் நீங்கள் வந்து கலந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, கலராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நான் வெட்னஸ்டே போட்டிருக்கேன். தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் போட்டிருக்கேன். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுவும் பிரெட் ஆம்லெட்டாக நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த சீஸ்லாம் இருந்துச்சுன்னா சீஸ் நல்லா போட்டு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேர்ஸ்டே வந்து பிரெட் ஆம்லெட் நான் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து உப்புமா இல்லைன்னா கிச்சடி. இந்த உப்புமா இல்லைன்னா கிச்சடிக்கு பதில் நீங்கள் வந்து சேமியா அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். இல்லை ராகி சேமியா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஹெல்த்தி தான். கிச்சடியில் வந்து வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். சாட்டர்டே வந்து போஹா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இது போட்டிருக்கேன். இது வந்து நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இந்த போஹான்றது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சுலபமாக இருக்கும், அதே டைம் ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு ஓகே ஸ்நாக் ரெசிபி. இருக்கிறதுலே பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் நம்ம டெய்லி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு தலைவலியே. எப்போ என்ன ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாம், இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் அது நல்லா இருக்குமா, அவன் சாப்பிடுவானா, விரும்பி சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, இது நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் தாங்க நான் போட்டிருக்கேன். அதாவது சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்ன்னும் போது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வெயில் காலம் அப்படின்னா மேங்கோ இருக்கும், அப்புறம் இந்த பலாப்பழம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மண்டே வந்து ஆப்பிள் ஆர் வாட்டர்மெலன். ஆப்பிள் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு, அதாவது எல்லா சீசன்லேயுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து ஆப்பிள். சீசனல் ஃப்ரூட் அப்படின்னும் போது வாட்டர்மெலன். நான் ஒரு ஃப்ரூட் வந்து நார்மலாகவும் ஒரு ஃப்ரூட் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். டியூஸ்டே வந்து கோவாவும் ஸ்ட்ராபெரியும் போட்டிருக்கேன். வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா கிவி ஆர் கிரேப்ஸு. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி கொடுத்து விடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா மேங்கோ போட்டிருக்கேன். ஃப்ரைடே வந்து பனானா ஆர் ஜாக் ஃப்ரூட் போட்டிருக்கேன். நீங்கள் பனானாவை வந்து எல்லா சீசன்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் அதுவுமே நான் காமனாக தான் போட்டிருக்கேன், பனானா ஆர் ஜாக் ஃப்ரூட்டு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா ஆர் குக்கும்பர். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் இருக்காது. ஆனால் ஒர்க்கிங் உமன் வந்து இந்த டே கேர்லலாம் குழந்தைங்கள போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த சாட்டர்டேஸ் நான் போட்டிருக்கேன். சாட்டர்டே வந்து பப்பாயா இல்லைனா குக்கும்பர். இதில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். அதே மாதிரி இந்த ஆப்பிள், இந்த பனானா இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது மேலே கொஞ்சம் ஹனியை வந்து தூவலாக விட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அதோட ஸ்வீட்னஸுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கும் இதே மாதிரி தாங்க, ஸ்நாக் மாதிரி தான், என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால் ரைஸ் நான் மண்டே போட்டிருக்கேன், பருப்பு சாதம் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா கர்ட் ரைஸு. நீங்கள் இந்த சப்பாத்தி பூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் டால் ரைஸை விட நீங்கள் கர்ட் ரைஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது கர்ட் ரைஸ் நீங்கள் கொடுக்கும்போது நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் இது போட்டிருக்கேன், தால் ரைஸ் அப்படி இல்லைனா கர்ட் ரைஸ். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் நான் போட்டிருக்கேன். கேரட் ரைஸ் அப்படி இல்லைன்னா பன்னீர் ரைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நம்ம சமைப்போம், ஆனால் வந்து காய் மட்டும் நம்ம வித்தியாசம் பண்ணிக்கினா போதுங்க. கேரட் ரைஸ், இன்னொன்று வந்து பன்னீர் ரைஸு. வெட்னஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கரு, அதாவது வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காவை நல்லா சின்னதாக நான் வந்து இது லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் வந்து வீடியோவாகவே போட்டிருக்கேன். நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெசிபி நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுக்குறேன். அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ். என் பையனுமே விரும்பி சாப்பிடுவான். ஆக்சுவலாக அவன் வந்து காயே சாப்பிட மாட்டான். இந்த லேடிஸ் ஃபிங்கர் ரைஸில் இருக்க அந்த லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயை மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதே மாதிரி அவன் காய் சாப்பிட மாட்டான்றதுக்காக கேரட்லாம் கூட நல்லா திருவி தான் நான் கொடுத்து விடுவேன். இதில் நீங்கள் எக்கு ஆட் பண்ணனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ரைஸு இல்லைனா லெமன் ரைஸு. இதே கோல்டு சீசனாக இருந்தால் இந்த லெமன் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரைஸ் அப்படி இல்லைனா கோபி ரைஸ் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எக் ரைஸு அப்படி இல்லைனா கோக்னட் ரைஸு. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் எந்த ரைஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி போட்டு ரைஸும் அப்படி இல்லைனா டேம்ரின் ரைஸு. நான் எல்லாத்துமே 2 ரைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரைஸ் எடுத்துக்கோங்க, அடுத்த வீக்கில் வந்து கீழே இருக்கிற ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரைஸுக்கான ரெசிபி. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு. என்னங்க கேஜிக்கு வந்து ஈவினிங்லாம் இருக்காது, ஆஃப் டே தானே இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி தான் டே கேர் விட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது. ஸ்கூல் ஈவினிங் ஸ்நாக்ஸு நான் போட்டிருப்பேன்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ ஈவினிங்கும் போது இப்போ நம்ம பேக்கில் கொடுத்து விட்றோம்னா அது அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கட்லெட் சுண்டல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது. ஈவினிங் கொடுத்தீங்கன்னா அது ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்காது. அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸு அப்படி இல்லைனா ட்ரை கிரேப்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பசங்க எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை கொடுத்து விடுங்க. பேரிச்சம்பழம் இல்லைனா வந்து உலர் திராட்சை சொல்லுவாங்கள்ல அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கானா, இந்த ரோஸ்டட் மக்கானாலாம் இப்போ நிறைய விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சிப்ஸு மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சீட்டோஸ் பால் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து டியூஸ்டே போட்டிருக்கேன். வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு அப்படி இல்லைனா கேஷ்யூ, அதாவது பாதாம் இல்லைனா முந்திரி. இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 நாள் கொடுத்து விடலாம். இந்த பாதாம் நீங்கள் கொடுக்கும்போது காலையில் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அது தோலை உரிச்சி நீங்கள் கொடுக்கும்போது அது இன்னுமே நல்ல பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பீனட்னா தெரியும் இல்லையா, அந்த வேர்க்கடலை, அதை வறுத்து கூட நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மூங் தால், இந்த சிறு பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கடையில் கூட விற்பாங்க பேக்கெட்டாக அது. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ராகி பிஸ்கெட் நான் போட்டிருக்கேன். இந்த ராகி பிஸ்கெட்டுன்றது நீங்கள் வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த பிஸ்கெட்டு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. இந்த ராகி மாவில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் ரவுண்டாக தட்டி நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம ஹோம்மேடு பிஸ்கெட் அப்படின்றது நல்லா ஹெல்த்தி. நான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகி பிஸ்கெட் எப்படி பண்ணணும். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம செஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது, இது அப்படியே தான் நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். ஒரு சிலது இந்த மக்கானாலாம் மட்டும்தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சூடாக இருக்கணும், சூடு இல்லைன்னா நல்லா இருக்காது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் இதை கொடுத்து விடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஹோம் ஸ்நாக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஈவினிங் ஹோம் ஸ்நாக்னால் என்னங்க, அதை ஈவினிங் ஸ்நாக்கே கொடுத்தாச்சு அப்படின்னா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூலில் 3 o'clock ஸ்நாக் கொடுத்துருவாங்க, இல்லை 3:30 கொடுத்துருவாங்க. பசங்களை வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடும் நான் வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வரேன், சோஷத்தை கூட்டிகிட்டு வரேன். ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த டைமில் மில்க்கு கொடுப்பேன். வீட்டுக்கு வந்த உடனே எப்போவுமே நான் பால் கொடுத்துருவேன் அவனுக்கு. அதுதான் மில்க்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்க் ஷேக்குன்னும் போது இந்த பனானா மில்க் ஷேக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஃப்ரூட்ஸ் போட்டு மில்க் ஷேக்லாம் இருக்குது, கேரட் மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சாண்ட்விட்ஜ்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாண்ட்விச் கொடுத்து விடாதீங்க. ஏன்னா நம்மளே வந்து சாண்ட்விச் சாப்பிடும்போது அது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடும் போது அது ஆறி போயிடும். நீங்கள் என்ன தான் சூடு தாங்கும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலுமே அந்த ப்ரெட்டு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ சூடும் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாண்ட்விச் கொடுக்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூடாக செஞ்சு கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சுண்டலுமே அதுதான் நான் சொல்லுவேன். இதுவே நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சில டைம் நம்ம ஸ்கூல் கொடுத்து விடும் போது அது ஈரமாக இருக்கும், எப்படி இருக்கும்னு தெரியாது, சீக்கிரம் மூசி போன ஸ்மெல் வந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதையுமே ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுங்க. அடுத்தது கட்லெட்டு. இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரெலாம் இருக்குது இல்லையா, இந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு மிக்சியில் சும்மா லைட்டாக அடித்து அதை நீங்கள் மசாலாலாம் போட்டு தட்டி கட்லெட் மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூலில் கூட கொடுக்கலாம், பட் அது சூடு இருக்காதனால ஆறி போயிடும். அதனால தான் ஈவினிங் ஹோம் ஸ்நாக்காக நான் இதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவுலேயே இந்த அடை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, முருங்கைக்கீரை போட்டு அடை பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் மார்னிங்கில் கூட டிஃபனாக கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி அடை நான் ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்னிங் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன்.
எல்லாருமே இதை வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணலாம். அதேமாதிரி லஞ்சும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சாதத்தை வெடிச்சிட்டு அப்படியே சும்மா தாளித்து காய்கறி போட்டு தாளித்து நம்ம சாப்பாடு போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பாக்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி தான் போட போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதேமாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து நான் டின்னர் நான் ரெடி பண்ணலை, ஏன்னா ஸ்கூலுக்காக மட்டும்தான் நான் இது போட்டிருக்கேன். அதனால தான் டின்னர் ரெடி பண்ணாமல் வெறும் மண்டே டு சாட்டர்டே மட்டும் ஸ்கூல் பாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். மில்க் ஷேக்கு, சாண்ட்விட்ச்லாம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேருந்து இந்த சிப்ஸ் வாங்கி தர்றது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் என்ன முடியுமோ, இதில் என்ன கிடைக்குதோ உங்களுக்கு அதை வச்சு பண்ணுங்கள். ஏன் டியூஸ்டே கேரட் ரைஸ் தான் கொடுக்கணுமா, வெட்னஸ்டே லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் தான் கொடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு நீங்கள் கலந்து கொடுக்கலாம், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட் ரைஸு, லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் இதெல்லாம் மட்டும் இல்லை, நீங்கள் கேரட் பதில் வெறும் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேரட் கூட நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதேமாதிரி அந்த ட்ரம்ஸ்டிக் இருக்குது இல்லையா, அந்த ட்ரம்ஸ்டிக் உள்ளே இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்து சாப்பாட்டில் போட்டு பெரட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுவுமே ரொம்ப நல்லது, அதோட டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.